கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மூலமா மும்மொழி கொள்கையை கொண்டு வரதை பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லிக்கிட்டே வராங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா, இந்த மூணாவது மொழியை கத்துக்கிறது எதனால இம்பார்ட்டன்ட், அதை கத்துக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பண்றதுனால நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, நான் எந்த கட்சியிலையும் இல்லை. அதை நான் ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடியோல நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் பேச போறேன். முதல்ல நான் கட் அண்ட் ரைட்டா சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, மூணாவதா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட மொழியை நம்ம மறந்துட மாட்டோம். அதனுடைய பெருமையும் மதிப்பும் எந்த விதத்திலையும் குறைய போறதும் கிடையாது. லேர்னிங் மோர் லாங்குவேஜஸ் மீன்ஸ் ஏர்னிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னாலோ இல்ல பிசினஸ் பண்றோம்னாலோ அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்னொரு மொழி தெரியாததுனால நம்ம எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூருக்கு வேலை கிடைச்சு போறவங்க கன்னடா கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா கன்னடா கத்து வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ நார்த் இந்தியால இருந்து இங்க வேலை செய்ய வரவங்க தமிழை சுலபமா கத்துக்கிட்டு ஈஸியா வேலை செஞ்சு கொஞ்ச நாள்ல அவங்களே இங்க பிசினஸ் டெவலப் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நான் யாரையும் குத்தி காட்டணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல. என்னோட சொந்த அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு திருப்பூர்காரன். எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட்ஸ் தான் அங்க பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 20 இயர்ஸ் முன்னாடி இங்க பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி வச்சிருந்தவங்க எல்லாருமே உள்ளூர் ஆளுங்க தான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 20 இயர்ஸ், இப்போ முக்காவாசி திருப்பூர்ல இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் ஆர் ஓன்டு பை அதர் ஸ்டேட் பீப்புள். இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மூணாவது மொழி தெரிஞ்சிருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதை நமக்கு அக்செப்ட் பண்றதுக்கு நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திருப்பூர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ் மார்க்கெட்டுக்கு வந்து கூலி ஆட்களா வேலை செஞ்சு அதுல சர்வைவ் பண்ணி அங்க இருக்கிற மொழியை கத்துக்கிட்டு தான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வெளியூர் மார்க்கெட்டுக்கு தன்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அது மூலயமா அவங்க பிசினஸை க்ரோ பண்ணி இன்னைக்கு நிறைய ஆட்களுக்கு வேலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட எஃபர்ட்டை கொஞ்சமாவது பாராட்டணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு ஒரு மூணாவது லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால தான். அதை அவங்க ஸ்கூல்ல கத்துக்காம இருந்திருக்கலாம். அந்த மூணாவது லாங்குவேஜ் கத்துக்கிட்டது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க உள்ளூர் மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு தமிழையும், வெளியூர் ஆர்டர்ஸை பிடிக்கிறதுக்கு ஹிந்தியையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ் மட்டுமே தெரிஞ்ச திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் தோத்துட்டாங்க, பிசினஸை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களால வந்து உள்ளூர் மார்க்கெட்லயே உள்ளூர் ஆர்டர்ஸ்லயே தான் சர்வைவ் ஆக முடியுது. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களால தங்களுடைய பிஸ்னஸையும் மார்க்கெட்டையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அதனால லோக்கல் மார்க்கெட்ஸ்ல அங்க இருக்கிற பெரிய பிளேயர்ஸ் டிசைட் பண்ற பிரைஸுக்கு அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில வேலை செய்யற முக்காவாசி லேபரர்ஸ் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் லேபரர்ஸ் தான். அவங்கள மேனேஜ் பண்றதுக்கும் அவங்கள கரெக்டா வேலை வாங்குறதுக்கும் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜும் தெரிஞ்ச மேனேஜர்ஸ் வேணும் அப்படிங்கிற போஸ்டர்ஸை நானே நிறைய பக்கம் பார்த்துருக்கிறேன். நார்த் இந்தியன் லேபரர்ஸை கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்ய வச்சு அவங்கள அபியூஸ் பண்றதாவும் நம்ம சொல்லலாம். இல்ல they are putting local people out of the businesses அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம என்னதான் கருத்து பேசினாலும் at the end of the day ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் வந்துட்டு தன்னுடைய ப்ராஃபிட்டை, தன்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பானே ஒழிய அந்த பிசினஸ்ல அந்த மாரல் வேல்யூஸையோ அந்த லாங்குவேஜ் ப்ரைடையோ உள்ள கொண்டு வந்து மிக்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு யாருமே நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வந்துட்டு எமோஷனலா என்ன வேணாலும் பேசலாம் மேடைகள்ல, பட் பிசினஸ் அண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு வரும்போது அவங்களோட ப்ராஃபிட்டை மட்டுமே தான் பார்ப்பாங்க. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அங்கே பழப்பத்தனமே நடத்த முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அன் ஆடட் வெப்பன் இன் ஆர் ஆர்சனல். அதனால வந்துட்டு நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம அழிச்சிட மாட்டோம். அந்த தமிழ் மொழியோட சிறப்புகள் எல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே மறக்க போகிறதும் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லணும்னா சில பேர் சில பொலிட்டிக்கல் ரீசனுக்காக 2 மொழி மட்டுமே கற்றுக்கிறது போதும் அப்படின்னு சொல்கிறத நம்பாமல் நம்மளே கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டிக்குள்ளே வந்து லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா ஒரு மூணாவது மொழி கற்றுக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட கருத்து. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து எந்த ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணலை. நான் பேசுகிறத வச்சு நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் your opinion. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு மூணாவது லாங்குவேஜ் தெரியாததுனால நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கேன். 2 மொழி மட்டுமே போதும் அப்படின்னு சில அரசியல்வாதிங்க தங்களுடைய சொந்த காரணத்துக்காக சொல்கிற நிறைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இந்த விஷயத்த பார்க்காம கொஞ்சம் லாஜிக்கலாகவும் ரவுண்ட் ரியாலிட்டியோட ஒட்டியும் இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு லாங்குவேஜ் கற்றுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். மொழிக்கு நம்ம அவ்வளோ எமோஷன்ஸ் கொடுத்து 2 மொழி மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு
நமக்கு எமோஷனலி அண்ட் மாரலி ஆவன்னா அது கரெக்டா இருக்கலாம். பட் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு அது ஒத்தே வராது. தி மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆர் சேஞ்சிங், தி லேபர் ஃபோர்ஸஸ் சேஞ்சிங். ஸோ என்னதான் நம்ம தமிழனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தமிழ்னு பேசினாலும் பிசினஸ் ஓனர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தன்னுடைய எம்ப்ளாயீஸுக்கு சம்பளத்தை குறைச்சு தன்னுடைய லாபத்தை பெருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம எல்லாருமே தமிழ் பிரைடை தூக்கி போடணும்னு நான் சொல்ல வரல. தமிழ் பிரைடை மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு கிரவுண்ட் ரியாலிட்டிக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை கற்றுப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் என்னுடைய கருத்துக்களை நிறையா பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.